வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏசியன் கேம்ஸ். சரிங்களா? இந்த ஏசியன் கேம்ஸ் ஓரியன்டா ஸ்ட்ராட்டஜிக்கு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கறது மூலமா ஏசியன் கேம்ஸ் ஓரியன்டான எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா இங்க பாருங்க 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகள். ஸோ லாஸ்டா நடந்த ஏசியன் கேம்ஸ் பார்க்கும்பொழுது 2023 தான் நடந்திருக்கு இந்த ஏசியன் கேம்ஸ். அது எத்தனாவது ஆசிய விளையாட்டு போட்டினா 19வது ஆசிய விளையாட்டு போட்டி. அப்ப இந்த தலைப்பிலேயே ஒரு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா இல்லையா? அப்ப கடைசியாக நடந்த ஆசிய விளையாட்டு போட்டி எது? 2023 நடந்துச்சு. எத்தனாவது ஆசிய விளையாட்டு போட்டி அப்படின்னா 19வது ஆசிய விளையாட்டு போட்டிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அது எந்தெந்த மாசம் நடந்ததுன்னா செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. டேட் மனப்பாடம் பண்ண தேவையில்ல, ஆனா மந்த் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லது. சரிங்களா? செப்டம்பர் டு அக்டோபர் அப்படிங்கிறது. 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடத்திய நகரம்னு பார்க்கும்போது, அதாவது கண்ட்ரின்னு பார்க்கும்போது சீனா. சீனாவில் என்ன சிட்டின்னு பார்க்கும்போது காங்சோ. இந்த காங்சோ அப்படிங்கிற ஒரு சிட்டி. சரிங்களா? அப்ப ஏசியன் கேம்ஸ் வந்து இப்ப ரீசெண்டா நடத்தினது என்ன நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனா. என்ன சிட்டின்னு கேட்டாங்க அப்படின்னா காங்சோ. காங்சோ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2023 ஆசிய விளையாட்டு போட்டிகளின் சின்னங்கள். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் நடக்கும்பொழுது அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லோகோ மாதிரி என்ன பண்ணுவாங்க, மாஸ்கட் மாதிரி என்ன பண்ணுவாங்க ஒண்ணு அறிமுகப்படுத்துவாங்க. சரிங்களா? அப்ப இந்த 2023 ஆசிய விளையாட்டு போட்டிக்கான லோகோன்னு பார்க்கும்பொழுது மொத்தம் 3 விதமான லோகோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா காங்காங், ஒன்னு வந்து காங்காங், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா லியான் லியான், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சென். எல்லாம் டபுளா வருது பாருங்க பேரு. புரியுதுங்களா இல்லையா? காங்காங். ஓகேங்களா? ஸோ உங்க பாருங்க காங்காங் சீனா தானே, சீனாவில் இருக்கிறத பேருலாம் எப்படி ஒரு காங்காங், லியான் லியான், சென் சென் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரா வந்திருக்கு. மொத்தம் 3 பேருங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. 2023 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் மொத்தம் எத்தனை நாடுகள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க? ஏசியன் கேம்ஸ்னா ஏசியா கண்ட்ரிஸ் தான் என்ன பண்ண முடியும், அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்ப ஆசியாவில் உள்ள மொத்தம் 45 நாடுகள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆசியாவில் 45 நாடுகள் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டாங்க. இதுவே ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான், ஸ்டார்டிங்ல வந்து கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? இந்த போட்டிகள்ல எத்தனை வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 12,000. சரிங்களா சார்? 1200. சரிங்களா? ஸோ 1200. சரிங்களா? 1200க்கு மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்போட்டிகள் 40 வகையான விளையாட்டுகள். சரிங்களா? 40 ஸ்போர்ட்ஸ், 481 ஈவெண்ட்ஸ், அந்த நிகழ்வுகளை உள்ளடக்கி இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, நடத்தி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. 40 வகையான ஸ்போர்ட்ஸ்ங்கிறது புரிஞ்சுக்கலாம், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஈவெண்ட்ங்கிறது 481. சரிங்களா? 2023 ஆசிய விளையாட்டு போட்டிகளின் அதிகாரப்பூர்வ முழக்கம். சரிங்களா இல்லையா? அதாவது அதிகாரப்பூர்வ அந்த முழக்கங்கிறது வந்து என்னன்னா அவங்களுக்கான ஒரு குறிக்கோள் மாதிரி, அதுதான் சொல்ல வர்றாங்க. சரிங்களா? அபிஷியல் மோட்டோ அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னது, ஹார்ட் டு ஹார்ட் அட் ஃபியூச்சர். ஹார்ட் டு ஹார்ட் அட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இதயத்திலிருந்து இதயம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? பாருங்க, இதயத்திலிருந்து இதயம் அட் எதிர்காலம் இப்படிங்கிற இந்த ஒரு மோட்டோ, இந்த குறிக்கோளை அடிப்படையா வச்சுதான் என்ன பண்றாங்க இந்த ஏசியன் கேம் என்ன பண்றாங்க நடத்திருக்காங்க புரிஞ்சுக்கோங்க. இதயத்திலிருந்து இதயம் அட்டு என்னது எதிர்காலம் அப்படிங்கிறது. 2023 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் இந்தியா மொத்தம் 107 பதக்கங்களுடன் 4வது இடத்தை பிடித்தது. ஏசியன் கேம்ல இந்தியா வந்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. எத்தனாவது இடத்துல? 4th பிளேஸ பிடிச்சிருக்கு. எத்தனை பதக்கங்கள் மொத்தம்? 107 பதக்கங்கள். சரிங்களா இல்லையா? 107 பதக்கங்களுடன் இந்தியா வந்து ஏசியன் கேம்ல சீனாவில் நடந்த அந்த ஏசியன் கேம் 2023. சரியா? இது 17வது ஏசியன் கேம்னு சொல்றோமா இல்லையா? ஸோ 19வது ஏசியன் கேம் சீனாவில் நடந்திருக்குங்கிறது தெரியும் நமக்கு. சரியா? காங்சோ அப்படிங்கிற ஒரு சிட்டி தான் எடுத்து நடத்தி இருக்குது. ஸோ இதுல நம்ம 4வது பிளேஸ் வந்து வாங்கியிருக்கோம். 4வது பிளேஸ் அப்படின்னா என்னது, அதாவது 107 இது பதக்கங்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? 107 பதக்கங்களுடன் 4th பிளேஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 2023 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியா என்ன பண்றாங்க, 28 தங்கம். அந்த 107 பதக்கங்கள்னு சொன்ன தெரியுமா? 107 பதக்கங்கள்ல 28 தங்கம், 38 வெள்ளி, 41 வெண்கலம். சரிங்களா? இதெல்லாம் உள்ளடக்கியது தான் என்னது 107 பதக்கங்கள். அப்ப இதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 28, 38, 41, 28, 38, 41 அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. சோ கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து ஞாபகம் வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஆசிய விளையாட்டு போட்டிகள். ஆசிய விளையாட்டு போட்டிகள் பார்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆசிய விளையாட்டு போட்டிகள் ஆசிய விளையாட்டு கூட்டமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. சரிங்களா? ஏசியன் கேம் ஃபெடரேஷன், ஏஜிஎஃப், ஏசியன் கேம் ஃபெடரேஷன் அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளை வந்து ரெகுலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம்.
இந்த ஏசியன் கேம் ஃபெடரேஷன் வந்து எப்ப உருவாக்கப்பட்டதுன்னா 1949 உருவாக்கப்பட்டது. ஆனால் 1982 வந்து என்ன பண்ணப்பட்டது, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அதை வந்து கலைச்சிட்டாங்க. 82 அதை வந்து கலைச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல வந்து ஏசியன் கேம் ஃபெடரேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து டெல்லி தான், நியூ டெல்லி இந்தியா தான்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா OCA, அதாவது ஆசிய ஒலிம்பிக் மன்றம்னு சொல்லி ஒண்ணு என்ன பண்றாங்க ஒண்ணு புதுசா வந்து உருவாக்குறாங்க. அதாவது ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏசியா, இந்த ஃபெடரேஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டு இதை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏசியா அப்படிங்கிறது இது 1982 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவைத் சிட்டி. சரி, குவைத்னு ஒரு நாடு இருக்கா இல்லையா, குவைத் நாட்டுல குவைத்னு ஒரு சிட்டி இருக்கா இல்லையா, அதுதான் வந்து அவங்களுக்கான ஒரு ஹெட் குவார்டர்ஸ்ங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இப்ப வந்து செயல்பாட்டில் இருக்கிறது 1982 தொடங்கி இருக்காங்க. அப்ப இதுக்கான முதல் தலைவர், சரிங்களா இல்லையா, இதுக்கான முதல் தலைவர்னு பார்க்கும்பொழுது AGF. சரிங்களா இல்லையா, பாட்டியாலா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கா இல்லையா இந்தியாவுல, அதனை சேர்ந்த ஒரு மகாராஜா யாருன்னா யாதவேந்திர சிங். இந்த யாதவேந்திர சிங் அப்படிங்கிற ஒரு அரசர், அந்த அரசரை தான் என்ன பண்ணிருக்காங்க, என்னது ஏசியன் கேம் ஃபெடரேஷனுடைய முதல் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எப்ப அப்படின்னா 1949. சரிங்களா, ஸ்டார்டிங்ல. சரிங்களா, 1949 முதல் தலைவர். அதே மாதிரி முதல் செயலாளர், ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் ஜிடி சோந்தி. இந்த ஜிடி சோந்திங்கிறவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முதல் என்ன பண்ணிருக்காங்க செக்ரட்டரியா, முதல் செயலாளரா அதுல வந்து பார்த்தா பதவி வகித்திருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். ஆசிய விளையாட்டு போட்டிகள் என்பவை ஆசியா தழுவிய பல்துறை விளையாட்டு நிகழ்வுகளாகும். ஏசிய அளவுல எந்த நாடுகளும் கலந்துக்கலாம். அதுல குறிப்பிட்ட என்ன விளையாட்டு வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த விளையாட்டுல நீங்க போய் உங்களோட தனித்திறமையில காமிச்சு உங்க நாட்டுக்கு வந்து பெருமை சேர்க்கலாம்ங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருக்கா தெரியுமா, இந்தியாவுடைய முதல் பிரதம மந்திரி யாரு, ஜவஹர்லால் நேரு. சரியா, நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நவீன இந்தியாவை உருவாக்கியவர், நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு. அவருடைய ஆதரவோடு 1951 ஆசிய விளையாட்டு போட்டிகள் தொடங்கப்பட்டன அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சரியா, சோ அப்ப ஏசியன் அந்த இது இருக்கா இல்லையா, ஏசியன் கேம் ஃபெடரேஷன் எப்ப உருவாக்கப்பட்டதுன்னா 1948-49. சரிங்களா இல்லையா, ஆனா இந்த போட்டிகள் எப்ப உருவாக்கப்பட்டது அவருங்க AGF அப்படிங்கறது 49 உருவாக்கி இருக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து ஒரு மகாராஜா பாட்டியாலாவோட அரசர் தான் முதல் வந்து தலைவரா இருந்திருக்காரு. ஆனா 49 இந்த ஃபெடரேஷன் உருவாக்கி முதல்ல இந்த கேம் வந்து எப்ப நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 51 தான் நடக்க ஆரம்பிச்சாங்க. 51 நம்ம இந்தியாவில தான், நியூ டெல்லியில தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. ஏசியன் கேம் முதல்ல எந்த நாடு எடுத்து நடத்தியதுன்னா இந்தியா. எந்த இடம்னா டெல்லியில் நடந்தது 1951. யாருடைய முன்னெடுப்புல அதை எடுத்து நடத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர். சரிங்களா இல்லையா, அதாவது இந்தியாவுடைய முதல் பிரதம மந்திரி யாருன்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில தான், அவருடைய முன்னெடுப்புல தான் ஏசியன் கேம் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில எடுத்து நடத்தினாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆசிய விளையாட்டு போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. எத்தனை ஆண்டுகளுக்கு, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. ஸோ ஒலிம்பிக்கு, பேராலிம்பிக்கு, ஏசியன் கேமு எல்லாமே 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடத்துறாங்கிறத ரீகால் பண்ணிக்கோங்க. ஆசிய விளையாட்டு போட்டிகளுடைய சின்னமானது, அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஆசிய விளையாட்டு போட்டிகள் இருக்கா இல்லையா, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா சிம்பிளா நம்மளோட டிஎம்கே, டிஎம்கே சின்னம் இருக்கா இல்லையா, சூரியன், உதய சூரியன், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. அதாவது பாருங்க 16 கதிர்களுடன் கூடிய சிவப்பு நிற பிரகாசமான சூரியனையும் ஒரு வெள்ளை நிற வட்டத்தையும் கொண்டுள்ளது. புரியுதா, ஆமா. அப்ப சூரியன் இருக்கு, அதை சுத்தி எத்தனை கோடு இருக்கு, மொத்தம் 16 கோடு இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா இல்லையா, ஆமா. அது மட்டும் இல்லாம வெள்ளை நிற வட்டத்தை கொண்டிருக்கு, ஃபுல்லா சிவப்பா இருக்குது, வட்டம் வந்து வெள்ளை கலர்ல இருக்குது, சுத்திலும் 16 கோடு இருக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. ஆசிய விளையாட்டு போட்டிகள், அதுக்கு இன்னொரு பேரு ஏசியன் கேம்ஸ் சொல்றோமா இல்லையா, ஆமா. ஏசியன் கேம்ஸ வந்து ஆசியாட்னு கூட சொல்லுவாங்க. ஆசியாட் கேம், ஏசியாட் கேம் என்றாலும் ஏசியன் கேம்ஸ் என்றாலும் ஒன்றே அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் நமக்கு ஒரு 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஓகே. சோ இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகள் வந்து எந்தெந்த இடத்துல நடந்துச்சு, அதுல இந்தியா வந்து எத்தனை ஸ்போர்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க, இந்தியா வந்து எத்தனை ரேங்க் எடுத்தாங்க, யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற இந்த டேபிள் காலம் இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது நம்ம போடுற எல்லா வீடியோவுமே நீங்க தனியா ஒரு நோட்டை போட்டு எழுதினா மட்டும்தான் இதை கான்சென்ட்ரேஷனா படிக்க முடியும். சரியா, நீங்க சும்மா அப்படியே ஷார்ட்ஸ் பாக்குற மாதிரி பார்த்துலாம் மனப்பாடம் பண்ண முடியாது நம்மளுடைய வீடியோவை. சரிங்களா, சோ நமக்கு வந்து ஒரு டாபிக்னா அதுல வந்து எக்ஸாம் ஃபோக்கஸ் எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டை தான் கொடுக்குறேன். சரிங்களா, இது வந்து
ரொம்ப பல்கா இருக்கு, அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம், திங்க் பண்ண வேண்டாம். ஸோ அப்ப ஏசியன் கேம்ஸோட இயர் வென்யூ ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்க்கும்பொழுது பாருங்க, ஏசியா கேம் முதல் கேம் எப்ப நடந்தது? 1951. எங்க நடந்தது? இந்தியாவில புதுடெல்லியில் நடந்துச்சு. மொத்தம் அதுல எத்தனை ஸ்போர்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க? 6 விளையாட்டு போட்டி தான் அதுல வந்து கலந்துச்சு. 6 போட்டி தான் வச்சு நடத்தினாங்க. 6 போட்டிக்கான டோர்னமெண்ட் தான் அது. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஏசியாவில யாரும், ஏசியன் கேம்ஸ்ல யாரும் வாங்கினா ஜப்பான் தான் வாங்கினுச்சு. இந்தியா வந்து செகண்ட் ரேங்க் வாங்கிருக்கு. சரிங்களா இல்லையா? சோ இந்தியா வந்து செகண்ட் பிரைஸ் வாங்கிருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் கேம். சரிங்களா? சோ அதே மாதிரி எல்லா கேமையும் படிக்கணுமா சார் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்பட்டா பயன்படுத்திக்குவாங்க, வேற ஒன்று. சரியா? ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஆனா ஃபர்ஸ்ட் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோ, மத்ததெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. ஓகேங்களா? மத்தெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. இங்க பாருங்க, இந்த 9வது இருக்கா, இந்த 9வது பாருங்க. ஏன் 9வது பார்க்க சொல்றேன்னா, 1982 இந்த போட்டி நடந்திருக்கு. 9வது ஆசிய விளையாட்டு போட்டி. இது வந்து புதுடெல்லி இந்தியாவில் நடந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் போட்டி இந்தியாவில் நடந்திருக்கு, 9வது போட்டி இந்தியாவில் நடந்திருக்கு. அதுல 21 விளையாட்டு போட்டிகள் நடத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து சீனாங்கிறத புரிஞ்சுக்கோங்க, இந்தியா வந்து 5th பிளேஸ்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சோ எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியலன்னா கூட இந்தியா எப்ப போட்டி எடுத்து நடத்துனுச்சு, அதுல இந்தியாவோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. சோ அடுத்து வந்து பார்க்கும்பொழுது சோ இந்த லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 19வது போட்டி. சரிங்களா? 19வது போட்டின்னு பார்க்கும்பொழுது சோ இங்க பாருங்க. ஓகே, 19வது போட்டி. சோ 19வது போட்டி பாருங்க, 2023 கடைசியா நடந்திருக்கு. அப்ப ஆசியா விளையாட்டு போட்டி கடைசியா நடந்தது 2023. 19வது விளையாட்டு போட்டிங்கிறது நம்ம வந்து படிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் மேலே படிச்சிட்டோம். சோ அப்ப அது எங்க நடந்ததுன்னா, சீனாவில காங்சோ அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு. சோ அதுல 40 விளையாட்டு போட்டிகள் அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. சரியா? 40 போட்டிகள் வச்சுதான் அந்த ஏசியன் கேம் வச்சு நடத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து சீனா, 4th பிளேஸ்ங்கிறது இந்தியாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கேம் வந்து 20வது ஆசிய விளையாட்டு போட்டி எப்ப நடக்குதுன்னா 2026 நடக்க போகுது. 2026 நடக்க போகுது. அது யாருன்னா நகோயா பிளஸ் வந்து ஜப்பான் இப்படின்னு சொல்லி 2 நாடுகள் வந்து எடுத்து நடந்தது. நகோயா அண்ட் ஜப்பான். அப்ப நமக்கு வந்து கொஸ்டின் ஏரியா இந்த 2 ஏரியால இருந்து கேட்கலாம். ஒண்ணு 19வது ஆசிய விளையாட்டு போட்டி கேட்கலாம், அல்லது 20வது ஆசிய விளையாட்டு போட்டி எங்க நடக்க போகுது, யார் யார் எடுத்து நடத்துறாங்கன்னு கேட்கலாம். நகோயா அப்படிங்கிற ஒரு நாடும் ஜப்பானுங்கிற ஒரு பக்கத்து நாடுகள் எடுத்து நடத்த போகுது. சரிங்களா? சோ எத்தனை ஸ்போர்ட்ஸ்ங்கிறது இன்னும் டிக்ளேர் பண்ணல. சோ இனிமே நடந்த பிறகுதான் அதனுடைய ரன்னர் வின்னருங்கிறது தெரியுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு ஜப்பானோட நெகோயா அப்படிங்கிற ஒரு நாட்டை எடுத்து பண்ணாங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்தது வந்து பாருங்க, இங்க பாருங்க, 2022 ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2022ஆம் ஆண்டிலேயே நடைபெற திட்டமிட்டு இருந்தன. ஆனால் ஆனால் என்ன பண்ணிருக்கு, கோவிட் தொற்று காரணமாக அவை 2023 ஒத்திவைக்கப்பட்டது. ஒரு லாஜிக் படி பார்த்தா 4 வருஷத்துக்கு ஒரு முறை தானே போட்டி நடக்கணும். ஆமா, அப்படி பார்க்கும் பொழுது 2018க்கு அப்புறம் 2022 தான் வச்சிருக்கணும். ஆமா தானே? 2022 தான் போட்டி நடந்திருக்கணும். ஏன் நடத்தல 2022 அப்படின்னா, கொரோனா டைம்ங்கிறதால கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. அப்ப 2022 நடக்கக்கூடிய மேட்ச் தான் 2023 நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. காரணம் கொரோனாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்த ஒரு டேபிள் காலம் வந்து பாருங்க, ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியாவின் செயல்பாடு. சரிங்களா இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆசிய போட்டி 1951 இந்தியா வந்து நியூ டெல்லியில தான் வச்சு நடத்தினாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதுல இந்தியா வந்து எத்தனை இது அடிச்சது, பார்த்தா 4th பிளேஸ்னு சொன்னேன். எத்தனை பிளேஸ்? ஆமா, ஃபர்ஸ்ட் ஏசியன் கேம்ல இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸ்னா 4th பிளேஸ்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 4வது பிளேஸ். 4வது பிளேஸ்னு பார்க்கும்போது இந்தியா வந்து மொத்தம் 51 மெடல் அடிச்சிருக்கு. எத்தனை மெடல்? 51 மெடல் அடிச்சிருக்கு. அதுல 15 கோல்டு, 16 சில்வர், 20 பிரான்ஸ். சோ இதெல்லாம் நீங்க தான் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க எக்ஸாம் பண்ண பாயிண்ட் எடுத்து தான் எங்களால கொடுக்க முடியும். சரிங்களா இல்லையா? ஆமா, 15 கோல்டு, 16 சில்வர், 20 பிரான்ஸ்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அடுத்தது 3. சரிங்களா? 3வது கேம் வந்து பாருங்க 1958 நடந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டோக்கியோ ஜப்பான்ல எடுத்து நடத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மெடல்? 13. சரியா? ஆமா, 13 மெடல் வந்து அடிச்சிருக்காங்க. இதுல வந்து கோல்டு வந்து பாத்தீங்கன்னா 5, சில்வர் வந்து 4, பிரான்ஸ் வந்து 4ங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் போலாமா? சோ இதை இந்த டேபிள் ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து பாருங்க, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடந்துச்சு? 9வது விளையாட்டு போட்டி, 9வது ஆசிய விளையாட்டு போட்டி இந்தியா நடந்துச்சா பாருங்க. 1982 நியூ டெல்லி இந்தியாவில தான். கோல்டு 13,
சில்வர் 19, பிரான்ஸ் வந்து 25, மொத்தம் வந்து 57 மெடல் வந்து அடிச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடந்ததுக்காக நான் ஹைலைட் பண்றீங்க. அதே ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியாவில் ஹைலைட், ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியாவில் நடந்ததுக்காக சொல்றீங்க. நான் 9வது மேட்ச் இந்தியாவில் நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியாவில் நடந்திருக்கு. அப்ப நான் 3வது மேட்ச் ஏன் ஹைலைட் பண்றீங்க அப்படின்னா, 3வது மேட்ச்ல இது வரைக்கும் வாங்கின மெடல்லையே 3வது மேட்ச் தான் வந்து பார்த்தா ரொம்ப போர் மெடல், ரொம்ப கம்மியா 13 மெடல் அடிச்சிருக்காங்க. ரொம்ப கம்மியா அடிச்சது வந்து 13 மெடல். 3வது மேட்ச் 58 டோக்கியோ ஜப்பான்ல நடந்தது. சரியா? ஆமா. அதே மாதிரி ரொம்ப அதிகமா அடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 9வது மேட்ச் தான் 1082ங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது 19வது மேட்ச். சரிங்களா? இப்ப கடைசியா நடந்தது இல்ல, 2023 நடந்துச்சு 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகள். இதுல காங்சோ அப்படிங்கிற ஒரு சீனா அப்படிங்கிற ஒரு நடப்புறதா, சீனாங்கிற நாட்டுல காங்சோ அப்படிங்கிற ஒரு சிட்டியில் நடந்தது 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகள். சோ இதுல இந்தியா வந்து மொத்தம் 107 மெடல் அடிச்சது. அதுல 28 கோல்டு, 38 வந்து சில்வரு, 41 பிரான்ஸ், மொத்தம் 107 மெடலுங்கிறது தான் வரலாறு. இதை வந்து டிஎன்பி, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஏசியன் கேமை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனுடைய வரலாறு, அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ், பிளஸ் அதனுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச், அதனுடைய பெஸ்ட் மேட்ச், பிளஸ் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, ஸோ கடைசியா நடந்த மேட்ச் அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கறத தெல்ல தெளிவா இந்த வீடியோல பார்த்திருக்கோம். இதே மாதிரி நான் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் நான் வீடியோ போறதுக்கு நான் பிளான் பண்றேன். ஆக்சுவலா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி போய் ரீச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நல்லா இருக்கா இல்ல இன்னும் வந்து நம்மளோட ஸ்டைல், இன்னொரு கண்டென்ட்டை வந்து இன்னும் எப்படி நான் மாத்தணும், ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். நன்றி.